எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ராகி ஸ்மூத்தி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி, இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எந்த கட்டிகள் இல்லாமல். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ராகி கரைச்சி வச்சுருக்குது சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடெல்லாம் ஆறணும் இருக்கட்டும். நான் ஒரு 8 பாதாம் நைட்டே நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டேன். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டை வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தோல் உரித்து வச்சுருந்த பாதாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம ராகி சேர்த்து நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. கால் கப்பு பால் சேர்க்குறேன். அவ்வளோதான். நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதுமாரி கொஞ்சமாக நான் பாதாம் சேர்க்குறேன், ஊற வச்ச பாதாம். அவ்வளோதான், நம்முடைய ராகி ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.